கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse, Psalms 46 verse 5. God is within her, she will not fall. God will help her at the break of day. சங்கீதனம் 46:5. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கஷ்டத்தின் மத்தியில கடந்து சென்று கொண்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு துக்கம் உங்களை மிகவும் வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? இந்த வசனம் நமக்கு எவ்வளோ அருமையாக இருக்குதுல்ல. திஸ் ஷோஸ் காட் ஸ்ட்ரென்த் அண்ட் அஷூரன்ஸ். தேவன் அது நடுவில் இருக்கிறார். காட் இஸ் விதின் ஹர். என்ன சொல்கிறது? விதின் ஹர் என்பது எருசலேம். எருசலேம் என்பது கர்த்தருடைய ஜனங்கள். நாம் தான் கர்த்தருடைய ஜனங்கள். நம் கூட கர்த்தர் இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் அல்லவா? கவலைப்படாதபடி நம் கர்த்தரிடத்துல இந்த பர்சனலாக நம்ம நம்மளுடைய நேம் அந்த வசனத்தில் போட்டு இதை கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது இது நமக்கு சொந்தமாகி கர்த்தர் இந்த காரியத்தை நமக்காக வாய்க்க பண்ணுவார். She will not fall. God will help her at the break of the day. சரியான நேரத்தில் கர்த்தர் நமக்காக குறிக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் தாமதமின்றி நம் வாழ்க்கையில் நமக்காக கண்டிப்பாக அவர் இறங்கி நம் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். நம்ம அதில் ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை. இவ்வளோ ஒரு உறுதியான வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது நாம் எவ்வளோ தைரியமாக நம்ம சொல்லணும். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, God is a refuge and strength. நமக்கு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் நம்ம கூட இருக்கும் போதே அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆனால் சர்வ வல்லவரான தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ தைரியமாக சந்தோஷமாக இருக்கணும். நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வசனத்தின் மூலமாய் நீர் பேசினதுக்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது என்று சொன்னவரே. அப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மக்களுக்கும் அப்பா நீங்கள் இடைப்படும்படியாக, கர்த்தர் நீர் பேசும்படியாக, ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியாக, ஆண்டவரே நீர் அவங்களை தைரியப்படுத்தும்படியாக கர்த்தாவே. அப்பா, கலக்கத்திலிருந்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தாவே ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஞானத்தையும் பலத்தையும் ஆண்டவரை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எந்த விதமான சூழ்நிலைகள் அவங்க கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தாவே, என் கர்த்தர் ஆண்டவரை நீர் அவங்களை பாதுகாத்து கர்த்தாவே இந்த கால வேலையில கர்த்தாவே புது பலத்தினால் நீர் இடைக்கட்டி ஆண்டவரை சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். ஆமென். God bless you.